Chapter 6 Banking Lesson. Recap. Functions of commercial bank. Role of commercial banks in economic development of a country. Non-banking financial institution. Today's topic, central government law. Functions of central bank. Credit control measures the central bank. General quantitative, selective qualitative. These are the two types for the credit control measures. Central bank. A central bank, reserve bank or monetary authority is an institution that manages a state's currency, money supply and interest rates. இங்கே சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க், மானிட்டரி அத்தாரிட்டி இது எல்லாத்தையும் அரசினுடைய பணம், பணத்தின் அளிப்பு, வட்டி விகிதம், அடுத்து கமர்ஷியல் பேங்க் மேலாண்மை செய்தல், இது எல்லாத்தையும் பார்க்கறது எதுனா சென்ட்ரல் பேங்க். இங்கே நாட்டில் உள்ள வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுவதும் இதனுடைய முக்கியமான பணியாகும். சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ யூஸ்வலி oversees the commercial banking system of the respective countries. Functions of central bank. The Reserve Bank of India is India's central banking institution which control the monetary policy of the Indian rupee. Next one, it commenced its operation on April 1935 with the Reserve Bank of India Act 1935. இங்கே சென்ட்ரல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க்கா, நம்ம நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க் நாட்டின் தலைமை வங்கியாக செயல்படுது. இந்தியாவுடைய ஆர்பிஐ அப்படின்னு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கிறோம். 1935 இருந்த ரிசர்வ் பேங்க் தன்னுடைய பணிகளை துவங்கியது. Functions of Reserve Bank. Monetary authority, the issuer of currency, the issuer of banking, bankers to the government, bankers bank, lender of last resort. Seventh one, act as clearing house, custodian of foreign exchange reserves. Ninth one, regulator of economy. Ninth one, regulator of economy, custodian of foreign exchange reserves, managing government securities. Next, regulator and supervisor of payment and settlement system. Development role, publishers of monetary data, exchange managers and controller, banking ombudsman scheme, banking codes and standards of Board of India. These are the functions of the central bank.
Now going to monetary authority. ரிசர்வ் பேங்குடைய ஒர்க் என்ன அப்படின்னா மானிட்டரி அத்தாரிட்டி, பண அதிகார அமைப்பு. இட் கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கனாமி டு ஸ்டெபிலைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், attain the financial stability, control inflation, strengthen the banking system. இங்கே மானிட்டரி அத்தாரிட்டிங்கிறதா இந்தியாவில் பண அளிப்பை கட்டுப்படுத்துகிறதும் அதன் மூலம் அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும், சாதகமான செலுத்து நிலைகளை கடைபிடிக்கவும், நிதிநிலைத்தன்மையை ஏற்படுத்தவும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் மானிட்டரி அத்தாரிட்டியை பெற்றிருக்க ரிசர்வ் பேங்க். செகண்ட் ஒன், இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. இஷ்யூவர் ஆஃப் கரன்சி இங்கே காகித பணத்தை வெளியிடுதல முற்றுரிமை பெற்ற நிறுவனமாக ரிசர்வ் பேங்க் இருக்கா. It is sole authority to issue the currency. It also takes action to control the circulation of fake currency. Third one, issuer of banking license. வங்கி உரிமங்களை வழங்கக்கூடியதாக ரிசர்வ் பேங்க் இருக்கு. As per 22 பிரிவின்படி Banking Regulation Act, every bank has to obtain a banking license from RBI to conduct banking business in India. வங்கி உரிமங்களை வழங்கக்கூடியதா ஆர்பிஐ இருக்கா. இந்தியாவில் வங்கிகள் தொழில் செய்யக்கூடிய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டியது முக்கியமான ஒன்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான தலைமையாக இருக்கிறது எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது அரசுகளுக்கெல்லாம் குறுகிய கால கடன் மற்றும் கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்கள் இவைகளை உருவாக்கி விற்பனை செய்து, மேலும் வங்கி மற்றும் நிதி தொடர்பான அட்வைஸை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஆர்பிஐ தன்னோட பணியை செய்யுது. பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட். ஃபிஃப்த் ஒன், பேங்கர்ஸ் பேங்க். வங்கிகளின் வங்கியாக செயல்படுது. ஆர்பிஐ இஸ் த பேங்க் ஆஃப் ஆல் த பேங்க்ஸ் இன் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ப்ரொவைட் த லோன் டு பேங்க்ஸ் ஃபார் த அதர் பேங்க்ஸ், அக்செப்ட் த டெபாசிட்ஸ் ஆஃப் த பேங்க் அண்ட் டிஸ்கவுண்ட் த பில் ஆஃப் த பேங்க். அதனால் இதை பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க்